வாட்டி நம்மளை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மாலில் கொண்டு வந்து விட்டுட்டாங்கங்க. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. ஐயோ, மேலே ஒரு டைமர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எதுக்குன்னு வேறு தெரியலை. இது என்ன பெரிய நாளாக இருக்குது, பெரிய மாலாக இருக்குது. இங்கே நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இருக்குது. கீழே பாருங்கள், எனர்ஜி பார், ஹெல்த்துன்னு இருக்குது. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியலை. நானும் என் கூட இன்னும் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. நான் முதல்ல இந்த டார்ச் எடுத்துக்கலாம், அப்புறம் இந்த ப்ரெட்டு. இது என்னங்க கையை விட்டு நழுவி போகுது, எடுக்கவே முடியலை. இங்கே வந்து ஒரு ஜெயான்னு ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம இந்த டார்ச் எடுக்கலான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல இந்த கேமை பற்றி. நமக்கு இந்த டார்ச் கிடச்சிருக்கு, அதை எடுத்து வச்சுக்கலாம். வேறு எனக்கு இந்த இது வேணும், ஃபுட்டு சாப்பிட்டா எனர்ஜி ஏறும்னு நினைக்கிறேன். ஃபுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு இது இந்த கேமா என்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, நான் தான் மறந்துட்டேன். இந்த கேமில் எப்படின்னா, இவங்க இந்த வேலை செய்கிறவங்கலாம் நைட் இந்த மேலே தெரிகிற டைமர் முடிஞ்சோடனே ஒரு அக்ரெசிவாக மாறிடுவாங்க. அதை வந்து நம்ம காப்பாற்ற ஒரு ஷெல்டர் செய்யணும். அதனால தான் நான் இப்போ சோஃபாவை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். இந்த சோஃபாவை ஒரு இடத்துல வச்சு, இந்த பிளாக் கலரில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவரை நம்ம பிளாக்கின்னு கூப்பிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஏறி போகிறதுக்காக ஒரு படிக்கட்டு மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து அதை திருப்பிட்டு, இந்த கேம் நல்லா இருக்குங்க, விளையாண்டு பாருங்கள் நீங்களும். திருப்பிட்டு இதை ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சு மேலே போய்க்கலாம். நம்ம மேலே தான் நம்ம ஷெல்டர் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது இங்கே வைக்கலாம். ஐயோ, இது என்ன இப்படி வந்துருச்சு. நம்ம இது வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களால ஏற முடியுமான்னு தெரியலையே. ஓகே, இப்போ இந்த வாட்டி கரெக்டாக வந்துருச்சு. இது மேலே ஏறி 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 பாருங்கள், ஏற ட்ரை பண்ணுறாரு நம்ம ஜெய். ஐயோ, இங்கே ஒரு லேடர் வச்சுருக்காங்க. நான் அதை விட்டுட்டு அங்கே போய் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறேன். லேடரே இங்கே இருக்குது. இங்கே இப்போ வந்து இவங்க கீழே ஷெல்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஷெல்டரில் இல்லை, கீழே தான் ஷெல்டர். நம்ம மேலேயும் ஏறி வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். மேலேயும் நம்ம ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி ஒரு ஷெல்டர் உருவாக்கிடலாம். ஆனால் கீழே தான் நம்ம முக்கால்வாசி இருப்போம்னு நினைக்கிறேன் நைட் டைமில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட் ஆக போகுது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி அக்ரெசிவாக, ஏதாவது ஃபேஸ் சேஞ்ச் ஆகுமா இல்லை அப்படியே தான் இருப்பாங்களான்னு தெரியல. சரி, அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். நம்ம இதெல்லாம் போய் அங்கே அடுக்கி வைக்கலாம். இது என்ன ஒன்றா வருது, ஃபுல்லாக வந்துடும்னு பார்த்தா ஒன்றா வருது. இது இப்படி வச்சா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி திருப்பி மேலே கொண்டு போய் வைக்கணும். இது நம்மளோட, இது என்ன இங்கேயே விழுந்துடுச்சு. இந்த கேம் விளையாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் இதில் கண்ட்ரோல்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு போய் நின்றுக்கும். இதுதான் பிரச்சனையே. ஐயோ, இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு டைமு தான் இருக்குது. ரொம்ப கொஞ்சோண்டு டைமு தான் இருக்குது நைட்டாக. ஐ திங்க் இட்ஸ் அ நைட் ஆக போகுது. அதாவது நைட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு டைமரே. இன்னும் என்ன நைட் ஆகலை. ஓகே, வைக்கலாம். ஐயோ, பயமாக இருக்குது. நைட் ஆயிடுச்சு காய்ஸ். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு நைட். இந்த நைட் நம்ம சர்வே பண்ணிக்கலாம். அடுத்த நைட் அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஐயோ, கண்ணா பின்னான்னு வச்சாச்சு. சரி, இப்படியே இருக்கணும். டார்ச் எடுத்துகிட்டு இங்கே நிற்கலாம். இன்னும் 3 பேர் தான் இருக்கோம், இன்னும் ஒருத்தர் காணோம். நான் இன்னும் இவங்க என்ன ஏறி வராங்க. ஐயோ, இது எனக்கு தெரியாமல் போச்சே. அது மாதிரி தாங்க இருக்குது. இது என்னதுங்க இது, இவங்க இப்படி ஏறி வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா. ஐயோ, இவர் பாருங்க கீழே சொகுசாக நிற்கிறாரு. நம்மளும் அங்கேயே போயிருந்துருக்கலாம். மேலே யாரும் வரமாட்டாங்கன்னு தன்னம்பிக்கையை, இன்னைக்கு என்னடா வாய் ரொம்ப குளிருது, தன்னம்பிக்கையை கொண்டு நம்ம இங்கே நிற்கலாம். கீழே மிஸ்டர் ஜெய்யும் பிளாக் நைட்டும் இருக்காங்க. நம்ம மேலே இருக்கலாம். ஐயோ, இவன் வேறு இங்கே ஒருத்தர் வேறு கூப்பிட்டு வராரு கீழே இருந்து ஒரு ஜாம்பியை. ஜாம்பின்னு சொல்கிறதானே தெரியல. ஓவர் ஹியர், இவர் அங்கே வர சொல்கிறாரு. ஆனால் என்னால் அங்கே வர முடியலையே. மை காட், பயமாக இருக்குது கைஸ். அங்கே கீழே பூரா ஜாம்பிஸாக இருக்காங்க. ஐயோ, மேலே ஒருத்தர் வந்துட்டான். இதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை எடுங்க. ஜெய் ப்ரோ பாட்டுக்கு அங்கே ஓடிட்டுருக்கிறாரு. நம்ம இதை எடுக்கலாம். ஐயோ, இந்த நைட் எப்போ தான் முடியும். என்னை வேறு போட்டு அடிக்கிறாங்க. ஐயோ, ஜெய் ப்ரோ இறந்துட்டாரு. முதல்ல காலையில் ஆனோடனே ஜெய் ப்ரோவை போய் காப்பாற்றணும். இங்கே பிளாக் நைட் ப்ரோ ரொம்ப சேஃபாக இருக்கார். நமக்குன்னு ஒரு இடம் கிடச்சிருச்சு. மூடுங்க. அப்போ செம்ம நைட் இது. ஜெய் ப்ரோ வேறு அங்கே கிடக்குறாரு.
இவருக்கு என்ன ஐயோ என்கிட்ட மெடிக்கெட் இல்லையே. அவரே எந்திச்சு நின்றுட்டாரா? இல்லைங்க, அவர் லீவ் ஆயிட்டாரு. நம்ம ஜெய் ப்ரோ லீவ் ஆயிட்டாரு. நம்ம நம்ம வந்து கீழே இருக்கிறத நம்ம ரெடி பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் போய் ரிசோர்ஸஸ் தேடலாம். முதல்ல ரிசோர்ஸஸ் தேடுற வேலையை பார்க்கலாம். நமக்கு வேறு இது எனர்ஜி கம்மியாக தான் இருக்குது, ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்குது. இவங்க தான் நம்மளை போட்டு அடிக்கிறாங்க நைட் நேரம் தான். இங்கே என்ன இருக்குது ஸ்பெஷலாக? இங்கே ஏதோ ஜொலிக்குது. அதுக்கு என்னன்னு தெரியல. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அது எனக்கு தெரியல. சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 2000 years later. எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் எனக்கு ஒரு மீட் கிடச்சிருக்கு. எனர்ஜி நமக்கு கம்மியாக தான் இருக்குது. சரி, நம்ம இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு இங்கே பேஸ் பண்ணி வச்சுருக்கான். இங்கே இப்படி பண்ணி வச்சுருக்கான் என் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி நிறையா வாட்டி ஸ்டக்காகி நின்றுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நார்மல் ஆகிடுறாங்க. நார்மல் ஆகாமல் இல்லை, இன்னும் ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயே டே 2 நைட் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நல்ல ஹெல்ப்பு. நமக்காக பர்கர் கொடுத்துருக்காரு. இவருக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். குதிச்சா அக்செப்ட் பண்ணுவாங்க. குதிக்கலாம். தொடர்ந்து குதிக்கலாம். அவர் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் போயிட்டார். சரி, நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம போய் கட்டானா எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஃபுட்ஸு தான் இருக்குது. நம்ம ஃபுட்ஸையும் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கலாம். ஐயோ, நைட்டு வேறு ஆக போகுது. இதை நான் கவனிக்கவே இல்லை. இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து 12th ஆகஸ்ட். நான் ரிலீஸ் பண்ணுறது வந்து 13th ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 13th ஆகஸ்ட் இல்லாட்டியும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும் போது எனக்கு டைமே இல்லை. அதனால் நான் இதில் எந்த எடிட்ஸும் பண்ணல. என்னை மன்னிச்சிருங்க. அந்த 2000 years later மட்டும்தான் இருக்கும். மீதி எங்கேயுமே எடிட்ஸே இருக்காது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு கூட ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணல. நைட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நம்ம பிளாக் நைட் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம கூடவே இருக்கிறாரு. இது எல்லாருமே நெக்ஸ் அவர் பேர் என்னன்னு தெரில. நெக்ஸு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. மணி பார்த்துக்கோங்க, 20:37, அதாவது 8:30 நைட்டு 8:30 மணிக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு காலையில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே போட்டிருக்கேன். இந்த வீடியோ போடுவேனான்னு தெரியல. இங்கே ஒருத்தர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் முடியாது. ஏன்னா நம்ம ஷெல்டர் மாதிரி நிறைய பிளாக் பண்ணியாச்சு. அதனால் அவர் வந்து நம்ம அடிக்க முடியாது. ஆனால் நம்ம அவரை அடிக்கிறதுக்கு வந்து கட்டானா ஒன்று தேவைப்படும். கட்டானா வேறு நம்மகிட்ட கிடையாது. நம்ம அடுத்த டே வந்து கட்டானாவை தேடலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் 1K அடிக்க நீங்கள் ஒரு ஹெல்ப்பாக இருப்பீங்க. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும் போது எனக்கு வெறும் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதில் இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸில் நீங்களாக ஒருத்தவங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1Kக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம முதல் வேலை கட்டானாவை தேடுறது. நெக்ஸ்ட் அவர் இங்கே தான் இருக்காது. ஓ மை காட், எங்கே ஃபுட்டெல்லாம்னு பார்த்தா இவர் தான். கட்டானாவும் இவர் தான் வச்சுருக்காரு. மேலே போக வழி எங்கே இருக்குது? எனக்கு ஃபுட்டு வேணும். நான் இங்கேருந்தே நிறையா பொருள் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இதை பிடுங்கிட்டு போகிறேன். அதாவது இந்த சோஃபாவை பிடுங்கி தூக்கி ஏறி ப்ளேஸ் கொடுத்து உள்ளே இருக்கிற சாப்பாடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓ மை காட், மெடிக்கிட்டு சூப்பர் நெக்ஸ்யூவா. நான் இங்கேருந்து எப்போயுமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். கட்டானா நம்ம தேடிகிட்டு இருந்த கட்டானா இங்கே தான் இருக்குது. மெடிக்கிட்டில் நமக்கு தேவைப்படாது. சாப்பாடு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். பர்கர் நிறையா வச்சுருக்காரு. அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை, இவற்றிருந்து நிறையாவும் எடுக்க வேணாம், கொஞ்சோண்டு போதும். சரி, கட்டானாவை மறந்தே விட்டுட்டு வந்தாச்சு. கட்டானா அங்கேயே இருக்கட்டும். நம்ம இங்கே ஒரு கட்டானா நம்மளே தேடி எடுக்கலாம். அது அவரோட பாதுகாப்புக்கு அவர் அங்கேயே இருக்கட்டும். இது என்னதுன்னே தெரியல, ஏதோ காசு மாதிரி இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல பெட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதில் தூங்க மட்டும்தான் முடியாது. அப்போ எதுக்கு அதை போட்டு வச்சுருக்காங்க? அது ஏதாவது தடுப்புக்கு. ஆனால் அதுலேயே ஈஸியாக ஏறி வந்துடுவாங்க. இந்த சோஃபாலே ஏறுறவங்க அதில் ஏற மாட்டாங்களா?
சரி இந்த நெக்ஸ்ட் ஷூ இங்கே தான் ஓடிட்டுருக்கிறாரு. கட்டானா கிடச்சிருச்சு. அவர்கிட்டருந்து நம்ம திருடலை, நம்மளே எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கா? மீட்டு தாங்க நமக்கு முக்கியமாக தேவைப்படும். டே 3 நைட், அதாவது டே 4 என்ன இங்கே பாடி பில்டர் இருக்கிறாரு. கிறிஸ்மஸ் பாடி பில்டர். அவர்கிட்டலாம் நம்ம மாட்டிடவே கூடாது. இந்த வீடியோ நீங்கள் 10 நிமிஷம் பார்த்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். சரி இப்போ நம்ம பேஸுக்கு போகலாம். இந்த இடத்துல நம்ம பேஸே எங்கே இருக்குன்னே தெரில. இங்கே தானே நம்ம பேஸ் இருந்துருக்கணும். ஐயோ பேஸ் தொலைச்சிட்டேன். பேஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ நைட்டு வேறு ஆக போகுது. பிளாக் நைட் இங்கே தான் இருக்கார். இவரை கூட போனால் நம்ம பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். இவரே பேஸை தொலைச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவருக்கே தெரியல எங்கே இருக்குன்ட்டு. இங்கே தான் நினைக்கிறேன். இங்கேயும் இல்லை. ஐயோ இவரே தொலைச்சிட்டு தேடுறாரு. பேஸை செஞ்சு அவரே தொலைச்சிட்டாரு. இங்கே தான் இருக்குது. நல்ல வேலை இங்கே தான் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. பிளாக் நைட் கவலைப்படாதீங்க, இங்கே தான் இருக்குது. சரி வாங்க இங்கே ஒரு மூலையில் பதுங்கிடலாம். டே 3 நைட் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பதுங்கி இங்கேயே உட்காந்துக்கலாம். ஐயோ பயமாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போடுறா பாருங்க. அதெல்லாம் பிஜிஎம்லாம் போல. ஐயோ பயமாக இருக்குங்க எனக்கு. இவர் போகிறப்போ அவங்களும் வருவாங்கல்ல, வந்து அடித்து கொண்டுறக்கூடாது. ஐயோ பயமாக இருக்குது கைஸ். சரி ஓகே, நம்ம பயப்பட வேணாம். நெஞ்ச கல்லாக்கிட்டு இங்கேயே உள்ளே உட்காரலாம். என்னங்க திறந்து விட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ரிசோர்ஸஸ் தேடலாம் யாருக்கும் பயப்படாமல். அவரே திறந்து விட்டுட்டாரு. நம்ம ஐயோ கடிக்கிறாங்க. ஐயோ விடுங்க. ஐயோ மாடி. ஐயோ கடவுளே, இந்த கேம்லேயே தோத்தாச்சு.